ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் புலாவ். அதற்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். பாஸ்மதி அரிசி, 3 தக்காளி, 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 400 கிராம் பன்னீர், 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 1 கப் புதினா, 1 கப் தயிர், 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் பட்டாணி, பச்சை பட்டாணி. முதல்ல நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம பன்னீரை வறுத்து எடுத்துக்கலாம். பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. பன்னீரை வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா சுற்றி ஆட் பண்ணி வைங்க. ரொம்ப வேக விடக்கூடாது, கொஞ்சமாக வெந்தால் போதும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி விடலாம். அவ்வளோதான், பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம புலாவ் ரெடி பண்ணிடுவோம். குக்கரில் செய்ய போகிறதில்ல, இது பாத்திரத்தில் செய்ய போகிறோம். பாத்திரத்தில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கடல் பாசி சேர்த்துருங்க. நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கலாம். இப்போ 3 பச்சை மிளகாயை கீரி அதில் ஆட் பண்ணிடுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். இப்போ நறுக்கிய தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. புதினாவை ஆட் பண்ணிடுவோம். இப்போ பீன்ஸு, பட்டாணி, கேரட்டை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ மிளகாய் தூள் தேவையான அளவு, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து வதக்குங்க. சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பன்னீர் இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ 1 கப் தயிர் சேர்த்துருவோம். காய் 2 நிமிஷம் வேகணும். நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் அதை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, மசாலாலாம் நல்லா ரெடியாகி எண்ணெய் ததும்பி வருது. இந்த டைமில் நம்ம தண்ணியை சேர்த்துடலாம். 3 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன். நம்ம 6 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதி வர வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணி லைட்டாக கலரி விட்டால் போதும். அரிசி ஆட் பண்ணியாச்சு. இப்போ கலரிட்டு மூடிடுவோம்.
இப்போ தண்ணி வத்திருச்சு. ஒரு ஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றிட்டு தம் போட்டுடலாம். இருபது நிமிஷம் கழிச்சு தான் இதை நம்ம திறக்கணும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சுவையான பன்னீர் புலாவ் ரெடி. அவ்வளோதான், பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியில சந்திப்போம். நன்றி.